வணக்கம் இசையின் உறவுகளே. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சொன்ன மாதிரி ஒரு 5 சேனல் ஆம்ப் ரெடி ஆகிக்கிறது நம்ம பேரில், இசையின் உறவுகள் என்ற பெயரில் ஒரு 5 சேனல் ஆம்ப் ரெடி ஆகி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ரெடி ஆகி வந்துருச்சு. ஸோ நம்முடைய ஃபுல் கிட்டு இப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் இந்த திரையில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி தான் நம்முடைய கிட்ட இருக்க போது. ஒரு ஹெவியான ஒரு ஹீட் சிங்கு, சில ஹெவியான ஹீட் சிங்கு, ஒரு 5 சேனல். அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு 3 சேனல் 200 வாட்ஸுக்கு கொண்ட ஒரு 3 சேனல். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய சேனல் ஃபுல் கிட்ட நமக்கு வந்து உங்களுக்கு சேல்ஸ்க்கு ரெடி ஆக போகுது. ஸோ ரெடி ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக நான் லான்ச் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் என்னென்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், நம்ம எவ்வளோ வாட்ஸ் நம்ம கிளைம் பண்ணலாம், ஸோ எவ்வளோ வோல்டேஜ் நம்ம கொடுக்கு. ஏன்னா ஒரு போர்டோடைய விலையை நிர்ணயம் செய்கிறதே அந்த வோல்டேஜ் தான். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24/0/24 டிரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா அது தக்கன தான் அமௌண்ட்டு. இல்லை நான் வந்து ஹெவியாக வேணும், ஒரு ஹைஃபையாக வேணும் அப்படிங்கிறவங்க இப்போ டிரான்ஸ்ஃபார் ஒரு 45/0/45 கொடுக்குறாங்கன்னா அது தக்கன தான் அந்த போர்டு வந்து மேக் பண்ணுவாங்க. அது தக்கன ரேட் ஆகும். ஏன்னா அந்த வோல்ட்டு பொறுத்தளவு தான் அந்த ரேட்டே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி எக்ஸாம்பிள் இப்போ அதர் பிராண்டு போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 3200 2800லாம் சொல்லுவாங்க. 2800 போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2000க்கு மேலே போனால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 13/030 வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். பட் நமக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் பிளானில் இருக்கிறேன். நான் வந்து எல்லாமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் சொல்லிடுவேன். ஸோ நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறேன், எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறது வித் ஃபோன் நம்பரோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களாம் என்கொயரி பண்ணி நீங்கள் கூட பார்த்தோட நீங்கள் வாங்கிக்கலாம். கம்பல்சரி கிடையாது. அண்ட் வந்து நீங்கள் போர்டு வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம போர்டை பற்றி ஒரு ஜஸ்ட் ரிவ்யூ நம்ம பண்ணிடலாம். இதாங்க நம்மளுடைய போர்டு. சரிங்களா? இங்கே பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இசையின் உறவு என்ற போர்டில் ஒரு 4 சாம்பிள் பீஸ் எனக்கு வந்திருக்கு. ஸோ செக் பண்ணதுக்காக வந்துச்சு. இதை நான் எனக்கு போன வாரமே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து ஓகே நான் செக் பண்ணிட்டேன். இருந்தாலும் இன்னும் ஒரு செக் பண்ணோம். ஏன்னா ஹை வோல்டேஜில் நான் செக் பண்ணோம். ஏன்னா இப்போதைக்கு நான் 12 வோல்ட்டில் தான் செக் பண்ணியிருக்கிறேன். அதில் என்னென்ன பிரச்சனைகளை வந்துச்சுன்னா நான் சொல்லிடுறேன். ஏன்னா உண்மையிலே அது கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். நம்ம வந்து பேசிடுறோம், பட் அது ப்ராக்டிக்கலாக பண்ணல எவ்வளோ சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது அனுபவப்பட்டால் தான் தெரியுது. சரிங்களா? ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கடந்தாச்சு. ஏன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஏன்னா இது வரைக்கும் நம்ம தியரிட்டிக்கலாக படிச்சிருக்கிறோம். இன்னும் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணல. இப்போ தான் நம்ம ப்ராக்டிக்கலாக இறங்கியிருக்கிறோம். பட் ஓகே, ஏன்னா கண்டிப்பாக எல்லாம் தவறு இல்லாமல் யாருமே பண்ண முடியாது. அதெல்லாம் சரி பண்ணியாச்சு. இந்தந்த பிரச்சனை இதில் இருக்குது அப்படிங்கிறத, என்னென்ன பிரச்சனைகள் அப்படி வந்துச்சு அப்படின்னு நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். இதாங்க நம்ம போர்டு. இதோடைய மெட்டீரியல் பார்த்துட்டுனா FR4 சீரீஸில் நம்ம பண்ணியிருக்கிறோம். நல்ல ஒரு குவாலிட்டியான இது. நம்ம ஏற்கனவே பண்ணோம்ல டியூயல் பவர் சப்ளை, அதே மெட்டீரியல் தான் இதை நம்ம பண்ணி. ஏன்னா இதோட கம்மியான இருக்குது சொன்னாங்க, பட் வேண்டாம். அவங்க சொன்னாங்க, சார் டூயல் பவர் சப்ளை போர்டில் வந்து குவாலிட்டியாக பண்ணலாம், பட் இந்த போர்டுக்கு அவ்வளோ தேவையில்லை, நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து கிரேடு 3 நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு. நாங்கள் ரேட்டு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக பண்ணாங்க. இல்லை சார் எனக்கு வேண்டாம், நம்ம பண்ணுறதே பண்ணுறோம், நல்லா குவாலிட்டியாக பண்ணணும், அதுதான் என்னுடைய ஆசை. அது விற்காது, அது அப்பாற்பட்ட விஷயம். நம்ம வந்து கெட்ட பேர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத அதில் நான் தெளிவாக இருக்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் பண்ணி கொடுத்த பிசிபி எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா. ஸோ பண்ணி கொடுத்துட்டாங்க. நமக்கு இந்த கலரு பார்த்தீங்கன்னா பிளாக் கோட்டிங்கில் வந்துடும். இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி நமக்கு வந்துடும். நம்ம ஏற்கனவே இசைன்னு ஒரு சொல்லியிருந்தோம், அதே இதுதான் நமக்கு இந்த மாதிரி நல்ல ஷைனிங்காக உங்களுக்கு இந்த போர்டு ரெடியாகி வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு வந்து நான் என்ன ப்ரைஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஒரு 100 பீஸ் வந்து நான் அடுத்த ஒரு செக்கிங் நான் பண்ணிவிட்டு அதையும் இந்த 2 நாளாக செக் பண்ணிவிட்டு அடுத்த 100 போர்டு ஆர்டர் போட்டுருவேன். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம கிட்டு இப்படி தான் இருக்கும். நான் என்ன ப்ரைஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோ எல்லாமே ஃபுல் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம், நான் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ செலவாச்சு, நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஆதாரப்பூர்வம் ப்ரூஃபோட வித் ஃபோன் நம்பரோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எந்த கடையில் வாங்கினேன், ஒவ்வொரு காமெண்ட்ஸ்னால் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே. இதில் நம்ம இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிட் இருக்கும். இந்த மாதிரி தான் கிட்டு இருக்கும். சில இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் பண்ணதுக்காக, சக்தி போர்டு வந்து செக் பண்ணதுக்காக நம்ம வந்து வச்சுருக்குறோம். ஸோ இது வந்து செக் பண்ணதுக்காக இதில் வந்து நம்ம பேரில் வந்துடும்.
ஏன்னா இதில் வந்து நம்ம பேரில் வர்றது எல்லாமே ப்ரீசெட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? இது வந்து சும்மா ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்காக, ஏன்னா இதை வச்சு தான் நான் செக் பண்ணேன். இந்த பொடி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, இந்த பொடி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் இதை பண்ணேன், நாய்ஸ் பயங்கரமாக வந்துச்சு. ஒரு 2 நாளாக எனக்கு வந்து தூக்கமே இல்லை. என்னடா நாய்ஸ் வருது, நம்ம ஸ்கிமேட்டிக் படி தான் நம்ம கரெக்டாக பண்ணுறோமே, என்ன ஏது அப்படிங்கிறத அப்புறம் தான் நான் செக் பண்ணி பார்க்கையில தான். ஏன்னா எப்போவுமே நான் ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா டவுனுக்கு எங்கள் மாமா டெய்லியும் போவார், அவர்கிட்ட தான் நான் வந்து மெசேஜ் பண்ணிவிடுவேன், மாமா இந்த கெப்பாசிட்டி எனக்கு வாங்கிட்டு வந்துருக்கு அப்படின்ட்டு. அவர் இந்த கெப்பாசிட்டி வாங்கிட்டு வந்துட்டார் பாருங்க, இந்த இதை வாங்கிட்டு வந்துட்டார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த இங்கே பாருங்கள் இந்த இருக்கா. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 2 சேனலை நான் செக் பண்ணியிருக்கிறேன், 3 சேனல் நான் இன்னும் செக் பண்ணல. ஏன்னா அதுக்குள்ள காமெண்ட்ஸ் எனக்கு கிடைக்கல. அன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 20 பீஸ் நான் வாங்கிட்டு வர சொன்னேன், அவர் இந்த பீஸை வாங்கிட்டு வந்துட்டார். ஆக்சுவலாக நம்ம இதில் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி எல்லாமே இந்த பெருசை விட்டுருங்க, அந்த ரோஸ் கலர் இருக்குல்ல அதை விட்டுருங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலரு டார்க் க்ரீன் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிகோ பேரட்டில் நான் வாங்கிட்டு வர சொன்னது. ஆக்சுவலாக நான் அதை மென்ஷன் பண்ணாமல் நான் அப்படியே இந்தந்த வேல்யூ மட்டும் நான் போட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அவர் வாங்கிட்டு வந்தது சரிதான், பட் என்ன வாங்கிட்டு வந்துட்டாருன்னா எல்லாமே நானோ ஃபேரடே வாங்கிட்டு வந்துட்டார், என்எஃப் வாங்கிட்டு வந்துட்டார். ஆக்சுவலாக எனக்கு தேவை பிகோ பேரடே. சரிங்களா? ஸோ அதனால் நான் வந்து சரி வாங்கிட்டு வந்துட்டார சொல்லி நான் இது ஃபஸ்ட்டு நான் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த 5 சேனல்லையும் இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னடா நாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு எனக்கு 2 நாள் தூக்கமே இல்லை. கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம், ஸ்கிமேட்டிக் படி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது நானும் ட்ராக்லாம் செக் பண்ணி பார்க்குறேன். சரி ஒரு ட்ராக்ல எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கல. சாங் பாடுது, ஆனால் அப்படியே இந்த நம்ம எஃப்எம் படிக்கும் பாருங்க, கர 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 அந்த மாதிரியே படிச்சுக்கிட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்க்குறேன், இந்த கெப்பாசிட்டர் வந்து வேல்யூ மாறி இருக்குது. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், ஓஹோ இதுதான் இதோடைய பிரச்சனையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மாமா நீங்கள் தப்பாக வாங்கிட்டு வந்துட்டீங்க, எனக்கு இந்த வேல்யூ கரெக்டாக நான் போட்டு அனுப்புகிறேன். இந்த இது பிகோ ஃபேரடே அப்படிங்கிறத கரெக்டாக போட்டு அனுப்புனதுக்கப்புறம், ஆனால் அங்கே வந்து பார்த்தா அந்த கடையில் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 பீஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதை வாங்கி தான் இந்த 2 சேனலுக்கு மட்டும் நான் போட்டு செக் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் 12 வோல்ட்டில் தான் செக் பண்ணேன், செம்மையாக ஒர்க் ஆகுது. அதே தான் இந்த சக்தி போர்டில் என்ன வருதோ அதே மாதிரி தான் இதில் வந்துச்சு, செம்மையாக ஒர்க் ஆகுது. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லாருமே 52001943 யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு பேரா டிரான்சிஸ்டர். பட் நான் என்ன இந்த டிரான்சிஸ்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா NJW சீரீஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த மரான் ஸ்டெனான்ஸனுடைய இந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த NJW சீரீஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இதை செலக்ட் பண்ணேன். ஆனால் இந்த டிரான்சிஸ்டர் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான், ரேட் அது. ஆனால் ஹோல்சேலில் வாங்கினோம்னா கண்டிப்பாக கம்மியாக கிடைக்கும். எனக்கு இந்த போர்டு ஃபுல்லாக செய்யறதுக்கு எனக்கு ஆக வேண்டிய செலவு எவ்வளோ ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1670 ரூபா ஆகுது. ஏன்னா நம்ம வந்து சிங்கிளாக தான் வாங்குகிறோம். இதே இது ஒரு 10 போர்டுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் ஒரு ஹோல்சேலில் வாங்கினோம்னா கண்டிப்பாக அதை விட குறையதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. ஏன் இந்த டிரான்சிஸ்டர் நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நல்ல தரமாக தாங்கும். ஏன்னா அந்த 5200 பார்த்தீங்கன்னா 99% ஃபேக். ஆனால் ஒரிஜினலாக வாங்கி அந்த பட்ஜெட்டுக்கு சேல்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரிஜினலே பார்த்தீங்கன்னா இந்த அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 360 ரூபா ஒரு டிரான்சிஸ்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. சில ஃபேக்கில் வந்து 60 ரூபா 70 ரூபாய்க்குலாம் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு 70 ரூபாய்க்கு கிடைக்குது, 60 ரூபாய்க்கு கிடைக்க எனக்கு தெரியல, 70 ரூபாய்க்குலாம் நான் வாங்கியிருக்கிறேன். என்ன இங்கே நம்ம லோக்கல் கடையில் ஒவ்வொரு டைம் ரேட்டை மாற்றி போடுவாங்க. 5200 70 ரூபாய்க்கு போடுவாங்க, 1943 பார்த்தீங்கன்னா 140 ரூபாய்க்கு போடுவாங்க. ஆமாம், அப்புறம் இப்போ தான் இன்னொரு கடையை கண்டுபிடிச்சி எந்த கடையில் அதிகமாக சொன்ன அந்த கடையை நான் அவாய்ட் பண்ணிடுவேன். அந்த காம்பனன்ட்ஸ் மட்டும் நான் அந்த கடையில் வாங்க மாட்டேன், வேறு கடையில் வாங்க, அங்கே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து NJW சீரீஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணாலும் இந்த NJW's 5200 ஐஸ் இந்த 2 டிரான்சிஸ்டருடைய கம்பேர் கூகுள் கூட பண்ணி பாருங்கள், அதை விட இது பெஸ்ட்டாக சொல்லும். கிட்டத்தட்ட அதில் 100 வாட்ஸ், இதில் 150 வாட்ஸ். இப்போ நான் பண்ணியிருக்கிற இந்த ஸ்கிமேட்டிக் டைங்கிராம நீங்கள் வந்து +- 50 வோல்ட் நீங்கள் கொடுக்கலாம், 50 வோல்ட் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம்.
ஏன்னா நீங்கள் இந்த போர்டை வந்து விலை நிர்ணயம் செய்கிற அந்த வோல்டேஜ் வச்சு தான். இல்லை எனக்கு 24/0/24 இப்போ நிறைய பிராண்டெல்லாம் இருக்குது, 24/0/24க்கு மேலே கொடுக்க முடியாது. ஆனால் அதோடைய ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1600, 1800, 1400க்குலாம் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் இதே வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 13/013, 45/045 கொடுக்குறீங்க அப்படின்னா அதோடைய ரேட்டு அதிகமாக இருக்கும். 2200, 2300, 2800 வரைக்கும் போகும். ஆமாம், நீங்கள் வேணாலும் விசாரித்து பார்த்துக்கோ. எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன். அதோட கம்மியாக கிடச்சுன்னா சொல்லுங்கள், நானும் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் எனக்கு இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600 சம்திங் ஆச்சு செய்யறதுக்கு மட்டுமே. ஆனால் இன்னும் கொஞ்சம் இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹோல், ஏன்னா ஒவ்வொரு கேப்பா இங்கே இந்த டிஆர் விடுங்க, இந்த வெள்ளை கலருக்குள்ள 33 ஓம் 5 வாட்ஸ் இதெல்லாம் ஒவ்வொரு பீஸும் 12 ரூபா. ஆனால் ஃபோன் நம்பரோட உங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் வேணால் ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள். திடீர்னு 10 ரூபா போடுவாங்க, திடீர்னு 12 ரூபா போடுவாங்க, இந்த மாதிரி. இதே மாதிரி இந்த டிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸும் 25 ரூபா. இந்த கெப்பாசிட்டர் எல்லாமே இது வந்து 7 ரூபா. இந்த சின்ன சின்ன கெப்பாசிட்டர் எல்லாமே 5 ரூபா. டிரான்சிஸ்டர் எல்லாம் இந்த சின்ன டிரான்சிஸ்டருக்குல இந்த வோல்டேஜ் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி டிரான்சிஸ்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 ரூபா. அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கல ஒரு சேனலுக்கு 350 ரூபா பக்கம் ஆயிடுது. ஸோ டோட்டலாக 1600 சம்திங் 1000. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்னடா இது நம்ம வந்து ஒரு 1800க்குள்ளே முடிக்கலாம்னு ஒரு பிளானில் இருந்தேன். இவ்வளோ போச்சு, நம்ம எப்படி சேல்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் அப்படியே சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த காம்பனன்ட்ஸை பொறுத்தா நம்ம ரேட்டே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்தப்புறம் நம்ம வந்து சாலரி பிரச்சனை இது அந்த ஊருக்கு இருக்குது. ஸோ நிறைய இருக்குது, பார்க்கலாம். அதை நான் அடுத்தடுத்த ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். எவ்வளோ கொடுக்க முடியுமோ அது ஆதாரபூர்வமாக சொல்ல போகிறோம். தேவைப்படலாம் வாங்கிக்கிற போகிறாங்க, இல்லை நம்ம ஓன் யூஸ் வச்சுக்கிற போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து இப்போ நான் வெளியே சொல்லியிருக்கேன்னா பல நண்பர்கள் சார் எப்போ ஹோம் தேட்டர் மேக் பண்ண போகிறீங்க, எப்போ கிடைக்கும்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நான் அதை ஹோம் தேட்டர் வந்து இந்த 2 நாளில் மேக் பண்ணி ஃபஸ்ட்டு கேட்குறவங்களுக்கு கொடுப்போம். நான் ப்ரைஸ் எல்லாமே சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு வித் ஃபோன் நம்பரோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். எவ்வளோ ஆச்சு, நான் இங்கே வாங்கினேன் அப்படிங்க எல்லாமே ஷேர் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். 1 or 2 வீக்குள்ளே நம்ம ஃபுல் கிட் ரெடி ஆகிடும். சரிங்களா? ரெடி ஆகணும்னா நான் அதோடைய ப்ரைஸ் எல்லாமே சொல்கிறேன். விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்கும் கம்பல்சரிலாம் கிடையாது. ஜஸ்ட் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், இது ஜஸ்ட் என்னுடைய டைம் பாஸ் மட்டும்தான். சரிங்களா? ஏதோ நேரப்போக்காக இதை எடுத்து பண்ணுறேன். ஸோ அதில் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பண்ணி கொடுக்க போகிறேன். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, நான் இது எல்லாமே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நான் இன்னும் வேறு போர்டு நான் ஆர்டர் போட்டேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறதுனால ஃபஸ்ட்டு கேட்குறவங்களுக்கு முதல்ல கொடுப்போம், விருப்பம் உள்ளவங்க கொடுத்து பார்ப்போம் அப்படின்னுக்காக நான் வேறு போர்டு ஆர்டர் போட்டேன். அது வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்திருக்கும், மேபி கொரியர் வந்திருக்கும். நான் வாங்கிட்டு வந்து நான் ஒரு ஹோம் தேட்டர் மேக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதோட ரிவ்யூ நான் சொல்கிறேன். சரிங்களா? நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.